ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வணக்கம். சரி புகழ்ந்து, எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. என்னன்னா, சூரியன், சந்திரன், மற்ற பால்வெளி அண்டங்கள் அதிலெல்லாம் அது நீண்ட காலம் இருக்குது. பல கோடி ஆண்டுகள் கூட அதால் ஜீவிக்க முடியுது. ஆனால் இந்த மனித தேகம் எடுத்த நாம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் வாழும். அப்ப மற்ற ஜீவராசிகள் ஆடு மாடு. ஆமா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு. ஈசல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப குறுகிய காலம் இருக்கு. அதே மாதிரி இருக்கும்போது நம்மளால ஏன் நீண்ட காலம் இருக்க முடியல? ஒரு 60, 70, ஏன்னது ஒரு 100, 110 தான் இருக்க முடியுது. அதாவது கோடியில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஏன் நம்மளால ஜீவிக்க முடியல? மற்ற கிரகணங்கள் மற்ற இதெல்லாம் வந்து நீண்ட காலம் இருக்கு. அது என்ன, எதனால, ஏன் நம்மளுக்கு தடைபடுது? அதை பத்தி ஒரு சரியான ஒரு விளக்கத்தை உங்ககிட்ட சொல்லு. இந்த சந்தேகம் நமக்கு எழுது இல்லையா? ஆமா. இது வந்து வள்ளல் பெருமான் இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்காரு. இதை வள்ளல் பெருமான் என்ன தலைப்புல நமக்கு தரார்னா, பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம், சரிங்க, அந்த தலைப்புல தராரு பெருமானார். இப்ப என்ன சொல்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். சரி, சொல்லுங்க. சரிங்களா? இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களும் தோன்றி பிறந்து வாழ்வதற்காக அனாதியில் கடவுளால் பல வகை காற்று பேதங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிலடங்கா காற்று வகைகளை இறைவன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் தோன்றி பிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இறைவனார். இப்ப காற்று வகைகள் இந்த பூமியில 75 வகையான காற்றுகள் இருப்பதாக விஞ்ஞானம் தற்போது பதிவு செய்து இருக்கிறது. வள்ளல் பெருமான் இங்கு 64 கோடி காற்றுகள் இருப்பதாக பதிவு செய்து இருக்கிறார். சரிங்களா? இந்த காற்றுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமுத காற்றும் விஷக்காற்றும். சரிங்களா? இந்த 2 வகையான காற்றுகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பூமியை தவிர்த்து மற்ற வெளிகளில் அமுத காற்று மிக அதிக நேரம் இருக்கிறது. மற்ற வெளிகளை தவிர்த்து இந்த பூமியில் அமுத காற்று மிக குறைவான நேரம் மட்டுமே இருக்கிறது. சரிங்களா? மற்ற வெளிகளில் விஷக்காற்று குறைவான நேரமும் இந்த பூமி பந்தில் விஷக்காற்று 21 மணி நேரமும் வீசிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் விஷக்காற்று இந்த பூமியில் வீசுகிறது. சரிங்களா? இந்த 21 மணி நேரம் இந்த விஷக்காற்றை நாமெல்லாம் சுவாசிப்பதால் தான் கடவுளை பற்றிய உண்மை அறியாமல் போனது. இது முக்கியமான விஷயம். மற்ற வெளிகளில் இந்த விஷக்காற்று மிக குறைவான நேரம் மட்டுமே வீசுது. சரிங்களா? மற்ற வெளிகள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இருப்பது அஞ்ஞான வெளி. இந்த அஞ்ஞான வெளியை கடந்து பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, ருத்திரன் வெளி, மகேஸ்வரன் வெளி, சதாசிவன் வெளி, விந்து வெளி, நாதவெளி, பரவிந்து வெளி, பரநாத வெளி, அபரவிந்து வெளி, அபரநாத வெளி, திக்ராந்த வெளி, அதிக்ராந்த வெளி, சுத்தம், சௌமனம், அதீதம் அப்படின்னு வெளிகள் போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம இருக்கின்ற இந்த அஞ்ஞான வெளிகளை தவிர்த்து மற்ற வெளிகளில் இந்த அமுத காற்று மிக நீண்ட நேரம் வீசுகிறது. நம்மளுடைய அந்த அஞ்ஞான வெளியில் இந்த அமுத காற்று மிக குறைவான நேரம் மட்டுமே வீசி கிட்டத்தட்ட 21 மணி நேரம் விஷக்காற்று இங்கு வீசுகிறது. இதனால்தான் மனிதர்களால சிந்திக்க முடியல. ஆமா, முக்கியமா அந்த மற்ற வெளிகள்ல வந்து இந்த அமுத காற்று அதிக நேரம் வீசுதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அதனாலதான் அங்கு இருக்கின்ற சூரியன், சந்திரன் முதலான உடுக்கள் எல்லாம் சொற்ப காலத்தில் அழிவடைதல் இன்றி பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, சரிங்களா? ஆனா நாம இதற்கு முன்னாடி என்ன சொன்னோம்? மற்ற வெளிகளில் விஷக்காற்று மிக குறைவான நேரம் மட்டுமே வீசுது சொன்னீங்களா?
அந்த மிக குறைவான நேரம் விஷக்காற்று மற்ற வெளிகளில் வீசுவதால் காரணத்தினால்தான் அங்கு இருக்கின்ற கடவுளர்களும் தவறு செய்து விடுகிறார்கள். ஆமா, முக்கியமா அந்த விஷக்காற்று குறைவான நேரத்தில் வீசுவதனால்தான் அங்கு இருக்கின்ற சில கோள்களும் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அழிந்து விடுகிறது. முக்கியமா புளூட்டோ என்ற கோள் பல கோடி ஆண்டுகளாக இருந்ததும் தெரியும். ஆனா இப்போது இல்ல, வெடித்து சிதறிவிட்டது என்று விஞ்ஞானிகள் நமக்கு அறிவிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷக்காற்று சிறிது நேரம் வீசுவதனால்தான் எப்பொழுதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு அழிவு ஏற்படுகிறது. ஆனா இந்த விஷக்காற்று என்பது என்ன வண்ணத்தில் இருக்கும் என்பதை நம் பெருமானார் எழுதியிருக்காங்க, குறிப்பிட்டு இருக்காங்க. விஷக்காற்றுக்கும் வண்ணம் இருக்கு. ஆமா, இந்த விஷக்காற்று கருமையாயும் செம்மையாயும் இருக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. முக்கியமா மேலை நாடுகளில் உள்ள மனிதர்களுக்கு முடி வெள்ளையாகவும் செம்மட்டியாகவும் நமக்கு கருப்பாகவும் முடிகள் இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷக்காற்று தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷக்காற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அஞ்ஞானத்தையும் அறியாமையையும் வழங்கி கொண்டே இருக்கும். சரிங்களா? இந்த விஷக்காற்று இந்த பூமியில் 21 மணி நேரம் தினமும் வீசுவதனால்தான் இங்கு இருக்கின்ற அனைத்து ஜீவராசி கோடிகளும் சொற்ப காலத்தில் அழிகிறோம். சொற்ப காலம்னா முக்கியமா 100 வயசு வரைக்கும் தான் நீ வாழணும் அப்படின்னு, மனிதன் 100 வயசு வரைக்கும் தான் வாழணும். ஒரு நாயினா 15 ஆண்டு காலம் தான் வாழணும். இப்படியெல்லாம் இந்த செயற்கை சட்டத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த விஷக்காற்று. சரிங்களா? இந்த விஷக்காற்று மற்ற வெளிகள் போல் நமக்கும் குறைவான நேரம் வீசினால் நாமும் சூரியன் சந்திரன் போல் நீண்ட காலம் வாழலாம். ஆமா, இதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஆங்கில ஒரு படம் ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? இன்டர்ஸ்டெல்லார். ஆமா, இந்த இன்டர்ஸ்டெல்லார் என்ற ஆங்கில படத்தை பாத்தீங்கன்னா, இந்த அமுத காற்றினுடைய நிகழ்வு பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மற்ற வெளிகளுக்கு போவாரு. அப்ப அவர் மற்ற வெளிகளுக்கு போகும்போது அவருடைய குழந்தை சிறிய குழந்தையாக இருக்கும். அவரு அந்த வெளியிலேருந்து திரும்ப நம்மளுடைய அஞ்ஞான வெளிக்கு பூமிக்கு வரும்போது அவருடைய குழந்தை 102 வயது பாட்டியா இருக்கும். வயசான ஆயாவா இருப்பாங்க. ஆனா இவரு 44 வயசுல போனவர் 47 வயசுல தான் திரும்ப வருவாரு. அப்ப அந்த வெளிகளுக்கு போய் அந்த அமுத காற்றை அங்க சுவாசிப்பதனால் அவரும் சொற்ப காலத்தில் அழிவடையாமல் இருக்கிறார். ஆனா தன்னுடைய மகள் இங்க 102 வயதாகி பாட்டி ஆயிட்டாங்க. இந்த இன்டர்ஸ்டெல்லார் என்ற படத்துல கூட, இந்த ஆங்கில படத்துல கூட இத்தகைய ஒரு நிகழ்வை இது பண்ணிருப்பாங்க. உலகோர் இந்த தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆங்கில படத்தை பார்த்தனா கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் விளக்கம் பெற்றுக்கலாம். கூட சொல்லுவாங்க, லவ் இஸ் ஒன் திங், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ், அன்பை கொண்டு மற்ற வெளிகளையும் வென்று அந்த வெளியிலையும் கடந்து அன்பை பரிமாறிக்கொள்ள அந்த படத்துல பாத்தீங்கன்னா, மற்ற வெளிகளில் இருந்து இந்த அஞ்ஞான வெளிக்கு அவங்க அப்பா தன் மகளுக்கு செய்தி அனுப்புவார் அன்பு மூலியமா. அதுக்குதான் அந்த வசனம் வரும், லவ் இஸ் ஒன் திங், டிரான்சிஷன் டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்படி பாருங்க, நல்லா. சரி. ஆனா இந்த பூமியில இந்த அமுத காற்று நமக்கு எத்தனை மணி நேரம் வீசுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில அந்த அமுத காற்று நமக்கு 3 மணி நேரம் மட்டுமே வீசுகிறது. இந்த 3 மணி நேரமும் இறைவனால் இந்த அமுத காற்று நமக்கு வழங்கப்படவில்லை என்றால் நம் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? மனிதருடைய ஆயுட்காலம் அதிகபட்சமாக 10 முதல் 20 ஆண்டு காலம் வரை மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த அமுத காற்று இந்த பூமியில் எப்பொழுது வீசுகிறது? இந்த பூமியில் அமுத காற்று எப்பொழுது வருகிறது என்றால், ஞானவேல் இப்ப மணி என்னன்னு பாருங்க. இப்ப மணி 3:20. 3:20 தொடங்கி 6 மணி வரை அமுத காற்று இந்த பூமிக்கு இறைவனால் அனுப்பப்படுகிறது. இந்த நேரத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் என்கிறார் நம் வள்ளல் பெருமான் அவர்கள். அதனால் இந்த நேரத்தை தவறவிடாமல் நாங்களும் நன்முயற்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நன்முயற்சி என்பது அருளாளர்களின் நூலை வாசிப்பது, படிப்பது, கேட்பது போன்ற
செயலில் ஈடுபடுவது நன்முயற்சி. அதனால் இந்த நேரத்தில் நன்முயற்சியில் இருக்கின்ற ஜீவர்களுக்கு இதுவரை தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும் என்கிறார். மேலும் அறிவு விளக்கம், மன நெகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம் போன்ற செயல்களும் உருவாகும் என்கிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். அதனால் நாங்களும் இந்நேரத்தில் நன்முயற்சியில் இருக்கிறோம். இப்ப மணி நான் பாருங்க ஞானவேல். மணிங்க மணி 6ஆவதுங்க. 6 மணி அளவில் இந்த அமுத காற்றானது நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் சொல்லி சொன்னோம். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கின்றவர்களிடமும் நாம் கேட்டாலும் அல்லது அவர்களுடைய இன்டர்வியூவை பார்த்தாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் அதிகாலையில் படிக்க சொல்வதும் அதிகாலையில் சிந்திக்க சொல்வதும் தான். ஏனென்றால் அந்த அமுத காற்று நேரத்தில் செயல்படுவதெல்லாம் நமது அறிவு கிடையாது, நமது விளக்கம் கிடையாது. அது கடவுள் அறிவு, கடவுள் விளக்கம். இது உலகியலுக்கு, அருளியலுக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார், இந்த நேரத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம். அப்படி இருக்கின்ற ஜீவர்களிடத்தில் அவர்கள் இதுவரை தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும் என்கிறார். மேலும் இந்த நேரத்தில் அந்த ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம், மன நெகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம் போன்றவற்றும் விளங்கும் என்கிறார். சரிங்களா? இது இல்லாமல் சில மனிதர்கள் மனநலம் குன்றியும் அறிவின்றி இருக்கும் மனிதர்களை நாம் பல பேரை பார்த்திருப்போம், சாலையில பார்க்கிறோம். ஆமா, இவையெல்லாம் என்ன காரணம் என்றால் மனநலம் குன்றி அறிவின்றி முன்பின் தோன்றாது இருக்கின்ற காலமெல்லாம் விஷக்காற்று வியாபக காலம் என்று அறிய வேண்டும். அதாவது இப்ப நம்மை போன்றவே மனிதர்களாக பிறந்து சில காலகட்டத்திற்கு பிறகு சிலர் மனநலம் குன்றி சிலர் அறிவை இழந்தவர்களாக இருக்கின்றார். என்ன காரணம்னா, இதற்கு நம்ம ஆதியிலே ஒரு காரணத்தை பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்து சில நாட்கள்ல அதிகாலையில 3 மணிக்கு யாருமே எழுப்பி விடாம தன்னால எழுந்து ஒன்னு விளையாடு, ஒன்னு அழுகும். அப்புறம் பிறகு இந்த அமுத காற்று நிறைவடைந்த பிறகு அந்த குழந்தை இயல்பாக நித்திரைக்கு தூக்கத்துக்கு சென்றிடும். ஆமா, ஆனா சில குழந்தைகள் இந்த அமுத காற்று வியாபகமாய் இருக்கின்ற காலத்தில் இந்த குழந்தைகள், சில குழந்தைகள் எழுந்திருக்காது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது முற்பிறவியில் செய்த வினைகளின் காரணமாக இப்பிறவியில் அந்த ஆன்மா குழந்தை பருவத்தில் இருக்கும் போது இயற்கை அவர்களை எழுப்பி விடாது. அப்படி அவர்கள் இளம் வயதில் அந்த குழந்தை பருவத்தில் அமுத காற்றை சுவாசிக்காத காரணத்தினால்தான் இப்போது அவர்கள் மனநலம் குன்றியும் அறிவை இழந்தும் இருக்கின்றார்கள் என்பது உண்மை என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. ஆமா, அதுதான் மனநலம் குன்றி அறிவை இழந்து முன்பின் தோன்றாது இருக்கின்ற காலம் விஷக்காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும் சொல்லி பெருமானார் சொல்றாங்க. இந்த அமுத காற்றை பற்றி, இந்த காற்றுக்கு சன்மார்க்கம் அமுத காற்று என்றும், இந்து மதம் பிரம்ம முகூர்த்தம் உஷா என்றும், இஸ்லாமிய மதம் கட்சித் என்றும் பல பெயர்களில் இதை அழைக்கிறார்கள். சரிங்களா? நாம் 21 மணி நேரமும் விஷக்காற்றை சுவாசிப்பதால் தான் நம்மால் இது நாள் வரை கடவுளை அறிய முடியாமல் போனது. எப்படி எனில், இந்த அண்டத்தில் எப்படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கிறதோ அதுபோல நம் உடலாகிய இந்த பிண்டத்திலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கிறது. சரிங்களா? நம்மளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய மனதை சந்திரனோடு ஒப்பிடுவார்கள். சரிங்களா? இந்த பொதுவா இந்த விஷக்காற்றினுடைய வேலையே என்னன்னு கேட்ட 2 வேலையை அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒன்னு தோற்றும் அறிவு, இன்னொன்னு தோற்றுவிக்கும் அறிவு. சரிங்களா?
இந்த தோற்றும் அறிவு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இரும்பில் துரு எறுவது போல். இப்ப இரும்ப வந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா அது எப்படி அழிக்குன்னு பார்த்தாலும் அது ஒவ்வொரு வடிவமா மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த இரும்பு துரு ஏறி தன்னைத்தானே அழித்து கொள்ளும். அதுபோல நம்மையும் யாராலையும் அழிக்க முடியாது, அது கடவுளானாலும் சரி. ஆனால் எப்படி இரும்பில் துரு ஏறி தன்னைத்தானே அழித்து கொள்கிறதோ, இந்த தோற்றும் அறிவால் நம்மை நாமே அழித்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்ப அந்த தோற்றும் அறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தோற்றும் அறிவு என்பது நம்மை விஷய வாசனையில் அழுந்தி இருக்க வைத்து நம்மை மரணமடைய செய்வதுதான் தோற்றும் அறிவு. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இந்த மானிட தேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆவதற்காகவே இந்த மானிட தேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு சில தற்சுதந்திரங்கள் கொடுத்து நாம வந்து வீடு கட்டிக்கலாம், விவசாயம் பண்ணி நீர்நிலத்தோடு இருக்கலாம், கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தோற்றும் அறிவு இருப்பதால் ஜீவர்கள் இந்த வீடு கட்டுவதிலும், பணம் சம்பாதிப்பதிலும், நிலம் நீர் சம்பாதிப்பதிலும் இப்படியே தனது ஆயுட்காலத்தை முழுவதும் செலவு செய்து இறுதியில் கடவுளை அறியாமல் மாண்டு விடுகிறார்கள். 99% ஜீவர்களுக்கு இந்த சந்திர கிரகணமாகிய தோற்றும் அறிவு பிடித்து அவர்களை விஷய வாசனையில் அழுந்த வைத்து அவர்களை மரணமடைய செய்கிறது. சரிங்களா? அதனால் தோற்றும் அறிவு என்பது நம் உடலில் பிரிக்கும் சந்திர கிரகணம். நம் உடலில் சூரிய கிரகணம் சொன்ன பாத்தீங்களா? நம் உடலில் சூரிய கிரகணம் என்பது என்னவென்று கேட்டால் அது தோற்றுவிக்கும் அறிவு. ஆமா, 199% ஜீவர்கள் இந்த தோற்றும் அறிவுல மாட்டி இப்படி மாண்டு போறாங்கன்னு சொன்னோம். தோற்றுவிக்கும் அறிவில் இருப்பவர்கள் 1% ஜீவர்கள். இவங்க இந்த ஜீவர்கள் போல நம்மை போல நீர் நிலம் பணம் சம்பாதித்தல் பலவிதமான வினோதங்களை செய்யறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இவர்கள் அதற்கு மாறாக தோற்றுவிக்கும் அறிவு என்றால் புதிதாக கண்டுபிடித்தல், மின்சாரம் கண்டுபிடித்தல், பல்பு கண்டுபிடித்தல், அலைபேசி கண்டுபிடித்தல், விமானம் கண்டுபிடித்தல், இப்படியே இதுல செலவு செய்து இவர்களும் கடவுளை அறியாமல் தன் காலத்தை வீணில் கழித்து மாண்டு விடுவார்கள். இந்த 2 தோற்றும் அறிவும் தோற்றுவிக்கும் அறிவும் நமக்கு எதனால வருதுன்னு கேட்டா, இங்கு 21 மணி நேரம் விஷக்காற்று வியாபகமாய் வீசுவதனாலேயே நம்மால் கடவுளை அறிய முடியாமல் போச்சு. இப்ப நாம பொதுவா நினைக்கலாம், இந்த தோற்றுவிக்கும் அறிவும் தோற்றும் அறிவும் நமக்கு நல்லது தானே செய்யுது. இப்ப மின்சாரம் தேவை, பல்பு தேவை, விமானம் தேவை, அலைபேசி தேவைன்னு. இப்ப ஒரு வீடு கட்டி முடிக்கிறேன்னா அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதனுடைய வேலையை விட்டு நம்ம எட்ட வந்துடணும். ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும், அதோட நம்ம எட்ட வந்துடணும். ஆனா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்து மேலும் எதையே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய வாழ்நாள் லட்சியமே ஏதாவது கண்டுபிடிக்கதான் நினைக்கிறான். நம்ம ஆன்மாவின் வாழ்நாள் லட்சியம் என்பது மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதுதான். அதனால் இந்த தோற்றும் அறிவு தோற்றுவிக்கும் அறிவு என்பது நமக்கு எப்போதும் பாதகமான செயலையே செய்து கொண்டு இருக்கும். விஷய வாசனமயமாய் யாதும் தோன்றாது அறிவின்றி நிற்கும் காலம் சூரிய கிரகணம். பெருமானார் என்ன சொல்றாங்க, நீ 1000 கண்டுபிடிக்கலாம், மின்சாரம், விமானம், அலைபேசி எதவன கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த விஷய வாசனையில் அது அழுந்தி நீ எதையெல்லாம் புதிதாக கண்டுபிடித்தாலும் அது சூரிய கிரகணத்தின் விஷய வாசனையில் அழுந்தி அறிவின்றி நிற்கும் காலம்தான் சொல்லி இந்த தோற்றுவிக்கும் அறிவில் இருக்கின்ற ஜீவர்களையும் பெருமானார் பேசுறாங்க. சரி, ஏன் இந்த இயற்கை நாம் இருக்கும் இந்த அஞ்ஞான வெளிக்கு அமுத காற்றை நீண்ட நேரம் வழங்காமல் மிக குறைவான நேரம் மட்டுமே வழங்குது? இப்ப இந்த அமுத காற்றை வெகு நேரம் வழங்கினா நாமளும் பல அண்டங்களில் இருக்கின்ற சூரியன் சந்திரன் போல பல கோடி ஆண்டுகள் உயிர் வாழலாம். அப்படி இந்த இயற்கை ஏன் நமக்கு இப்படி ஒரு பேதத்தை செய்யுது, பேதத்தை பார்க்குதுன்னா, நாம அஞ்ஞான வெளியில் இருப்பதால இப்ப 100 ஆண்டுகள் கொடுத்து நம்ம அஞ்ஞானத்துல எதையோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவே நம்மளுக்கு அமுத காற்று மிக வேகமாக அதி தீவிரமாக கொடுத்திருந்தால், மிக அதிகமாக கொடுத்திருந்தா என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் நம்ம இப்ப செய்யற வேலையை தான்
அப்பவும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் இது மாயா சிருஷ்டிக்கு இயற்கையானது என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இந்த உலகம் மாயையின் படைப்பு, அதனால் அது இப்படி செஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த அஞ்ஞான வெளியில் இருந்து கொண்டுதான் திருவள்ளுவர், திருமூலர் போன்ற அருளாளர்களும் பெரியோர்களும் கடவுளின் உண்மையை அறிந்து கொண்டார்கள். அது மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களைப் போலவே நாமும் இந்த அஞ்ஞான வெளியில் இருந்து கொண்டே கடவுளின் அருளை பெற முடியும். ஏனென்றால் நமக்கு முன்பால் பெற்றிருக்கிறார்கள். எப்படின்னா, இரும்பையும் தாமிரத்தையும் பரிசினாதி வேதிகளால் ரௌப்ராதி ஏமங்கள் செய்வது போல், அதாவது புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்ப இரும்பு தாமிரம் இதையெல்லாம் கொண்டு அதை சுத்தப்படுத்தி உயர்ந்த பொன்னாக மாற்றாங்க பாத்தீங்களா? அதுபோல் நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயம் செய்தால் மேற்படி நமக்கும் இந்த துரிசு நீங்கும், இல்லை என்றால் நீங்காது. சரிங்களா? மேலும் கடவுளின் அனுகிரகத்தாலும் இது நீங்கும். இது வள்ளல் பெருமான் எழுதிய பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம். முக்கியமா இந்த அமுத காற்று வீசும் நேரம் எழுந்து நாம் நன்முயற்சியில் இருக்கணும். அப்படி இருக்கணும் நினைக்கும் பொழுது சில மனிதர்களால இருக்க முடியாத காரணம் என்னவென்றால், நாம் இதற்கு முன்பால் செய்து வைத்த வினைகள் நம்மை அமுத காற்றில் நன்முயற்சியில் இருக்க வைக்காது. அதற்கு நாம் நன்முயற்சியில் இருக்க வேண்டுமென்றால் புலைகுலை தவிர்த்து உயிர் இரக்கத்தோடு ஜீவகாருண்யம் செய்து கொண்டு இருந்தால் நிச்சயம் இந்த அமுத காற்றில் நம்மை சுவாசிக்க வைத்து, நம்மை நன்முயற்சியில் ஈடுபட வைத்து நமக்கு அறிவு விளக்கம் மென்மேலும் உண்டாகும். சரிங்களா? மேலும் இப்ப விஞ்ஞானம் தந்திருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தியையும் நாம பார்க்கணும். பூமியில் இருந்து விண்வெளிக்கு செல்லும் போது பயண காலத்திற்கும் பூமியில் உள்ள காலத்திற்கும் பெருத்த மாறுபாடு ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப அந்த ஒரு மாறுபாட்டை அறிவியல் இப்போது நமக்கு கண்டுபிடித்து உணர்த்தி இருக்கிறது. இதற்கு டைம் டிலேஷன் என்று பெயர். இப்ப ஒருவன் 50 ஆண்டுகள் விண்வெளியில், அதாவது வேறு வெளிகளில் வாழ்வான் ஆனால், இல்லது 50 ஆண்டுகள் அவன் விண்வெளி பயணத்தில் இருப்பானால், பூமியில் 4,20,000 ஆண்டுகள் ஆகி இருக்கும் சொல்லி விஞ்ஞானம் இன்னைக்கு நமக்கு அதை கற்பிக்குது, சொல்லுது. அப்ப 50 ஆண்டுகள் ஒருவன் வேறு வெளிகளில் இருப்பானால் அவன் 50 ஆண்டுகள் கழித்து பூமிக்கு வந்தால் 4,20,000 ஆண்டுகள் ஆகி இருக்கும் சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. ஏன் கேட்டனா, மற்ற வெளிகள் எல்லாம் அமுத காற்று நிரம்பி இருக்கிறது, இங்கு 3 மணி நேரம் மட்டுமே வீசுகிறது. அதனாலதான் அந்த விஞ்ஞானிகளும் இதற்கான ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதனால் அமுத காற்று வீசும் நேரத்தில் நாம் அனைவரும் நன்முயற்சியில் இருந்து அறிவு விளக்கம் பெறுவோம். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நம் ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக.